எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பைனாப்பிளை வச்சு கொழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பைனாப்பிளும் தேங்காயும் வச்சு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா உடச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தனியாக துருவி எடுக்கிறதுனால துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிளை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த இதை வந்து வெட்டி எடுத்துருங்க. அந்த இதை அதுக்கப்புறம் எல்லா இதையும் அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுங்க. நடுவில் இருக்கிற அந்த கட்டை மட்டும் வந்து அது தனியாக தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லும் சுற்றி வர வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக எடுத்து அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. கடாயில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சீனி வந்து 1 கப் எடுத்து 2 கப்பு தண்ணிக்கு 1 கப் சீனி போட்டுக்கோங்க. சீனி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வர்ற மாதிரி வர வச்சுக்கோங்க. பாதி அளவு தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த அன்னாசிப்பழம் பைனாப்பிளை எடுத்து உள்ளே தூக்கி போட்டுருங்க. வெட்டி வச்சதை உள்ளே தூக்கி போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அதில் போட்டுருங்க. தேங்காவையும் போட்டு நல்லா ஒட்ட தண்ணி ஃபுல்லும் வற்றுற மாதிரி வற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இதில் வந்து பேனில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 2 மெஷரிங் கப் வந்து பச்சரிசி மாவு போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி இதே இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து அது பதமாக கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்துகிட்டு அதை தனியாக ஆற வச்சுட்டு அதை நல்லா உருட்டி வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை வந்து இந்த வாழை இலை இருக்குது, வாழை இலையில் வந்து 2ஆக வெட்டிட்டு அதில் வந்து சின்ன சின்ன துண்டாக வாழை இலையை வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த உருண்டையை வந்து அந்த வாழை இலையில் வச்சுருங்க. வாழை இலையில் வச்சுட்டு அதை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அதில் வந்து அந்த பைனாப்பிள் தேங்காய் சீனிலாம் போட்டதை எடுத்து அதில் வச்சுருங்க. அந்த இதில் அந்த தட்டி வச்சதில் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இட்லி சட்டியில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி பைனாப்பிளில் கொழக்கட்டை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இனிச்சிக்கிட்டும் புளிச்சிக்கிட்டும் இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதை வந்து எடுத்து சாப்பிடுங்க. இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அனுப்புங்க. நன்றி. இப்போ வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த வேர்க்கடலை எப்படி அவிச்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வேர்க்கடலை ஒரு பேக் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தண்ணி நிறையா ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் குக்கரில் எடுத்து அதை போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டருக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றுனதில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து அதை ஆற வச்சுட்டு திரும்பி வந்து அதை ஆறி வந்ததுக்கப்புறம் அதை திறந்துட்டு அதை எடுத்து தனியாக வந்து ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே குக்கரோடு வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை வந்து அந்த தண்ணியில் ஊறி அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி செய்யுங்க.